எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 45வது. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்னொரு விஷயம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க, இந்த இடத்துல இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து முதலாவதாக பயந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நிற்கிறார்கள். அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கூட்டத்தில் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட போரிடுறதுக்கு வரட்டும், அவன் ஜெயிச்சா நாங்க எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுங்க. அவங்க வார்த்தைகளாலே பயப்பட்டு நிற்கும் போது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறான். இவன் தைரியம் உள்ளவன். இவனுடைய தைரியம் எதுல தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்த போதிலும் இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன தைரியம் உங்களுக்கு வளரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறந்துடாதீங்க. நீங்க வாயில பேசுகிற வார்த்தைய எப்போ நீங்க அந்த வார்த்தையை நன்றாய் உறுதியானதாய் இல்லை அப்படின்னா நெகட்டிவான காரியத்தை பேசாம யார் ஒரு தேவனுடைய பிள்ளை பாசிட்டிவா பேசுறீங்களோ அவர்கள்தான் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆனா சிலருக்கு இன்னைக்கு மன தைரியம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாயில வர்ற எல்லா வார்த்தையும் அதைரியமான வார்த்தை, சோகமான வார்த்தை, துக்ககரமான வார்த்தை, விழுந்து போன வார்த்தை. வாயில அப்படி அவங்க அறிக்கை செய்யறாங்க. நல்லதை அறிக்கை செய்யல, தைரியமான வார்த்தைகளை அவங்க அறிக்கை செய்யல, எல்லாம் அப்படியே உடஞ்சு போனதை அறிக்கை செய்யறாங்க. அப்படி இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி விழுந்துட்டேன், இப்படி போயிட்டேன், இப்படி நஷ்டமாயிருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதான் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு பயமா இருக்கிறது. எப்பொழுதுதான் உங்கள் வாயிலே விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்? எப்பொழுது பேசுவீர்கள்? இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு விசுவாசமான வார்த்தை வர வேண்டாமா? சிலர் அந்த போன் பேசும்போதே உடனே அவிசுவாசமா தான் பேசுவாங்க, விசுவாசமா பேசவே மாட்டாங்க. இல்லை 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 இல்லை, நீங்கள் மிக கவனமா இருக்கணும். உங்களுடைய தைரியத்தை நீங்க வளர்த்தி கொள்ளணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இனிமேல் இன்றிலிருந்து இந்த செய்தியில கேட்கறதிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்பட்டாலும் உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னா தைரியமான வார்த்தை, தைரியமான வார்த்தை. சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் நடத்துவார். சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சரி பரவாயில்ல, இழந்து போனதை திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், திரும்ப அடைஞ்சுக்கலாம். அது என்ன நீ பயப்படுறது? பரவாயில்ல, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். ரொம்ப அழகாய் ஒரு சம்பவம் இருக்கும். 2 ராஜாக்கள்லே அதை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா
தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியே நிற்கும் போது தன்னுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் இவர்களை பிடித்து கொண்டு போறது நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் கேயாசியினுடைய கண்கள்ல ஐயோ ஆண்டவனே, அவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, ஐயோ ஆண்டவனே நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை வேலைக்காரன் பேசும்போது எஜமானன் ஆண்டவருடைய பிள்ளை அங்கிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே அந்த பிரச்சனையோட இருக்கிற தேவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க வேதத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தை பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா, மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ அவர்கள் பராக்கிரமசாலிங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ ஏன்பா பயப்படுற, அவர்களை அவங்க பெரிய ஆட்களாவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய 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 உயர்ந்த உங்க கண்ணுக்கு பெரிய ராட்சதர்களா தெரியலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சுப்பா. அந்த பிரச்சனையை சாதாரணமா பேசுறாங்க பாருங்களேன். நம்பர் 1, முதலாவதாக சாதாரணமாய் பாருங்கள், இரண்டாவது சாதாரணமாய் பேசுங்கள். உங்க வாயினுடைய வார்த்தை அப்படிதான் வரணும், வேற எந்த அதான் துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுல மிகவும் கவனமுள்ளவர்களா இருக்கிறார். இன்றைக்கு முதற்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வீடுகளிலே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உங்க ஜெபத்துல கூட அந்த வார்த்தையில என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் சிறந்தவர், அவரால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு விசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 100 வார்த்தையாவது நீங்க பேசணும். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த நபரை பார்த்து நீங்க பேசுங்க. என் ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவர்ரா, உன்னை பற்றி நான் பெருசா பேச மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஆமென். ஸோ நம்பர் 2, உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வளர்த்த வேண்டுமானால் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்க வார்த்தையில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வேதத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்கிறீர்களே, யோபுவை பார்ப்பீர்களே, ஆனால் யோபுவனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னான் தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில் அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அந்த வார்த்தையில் அவன் தவறவே இல்லை. அந்த வார்த்தையே அவனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ வச்சிருச்சு. 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வார்த்தை உங்களுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நைட்டிங்கேல் அம்மையார் அந்த அவங்களுடைய சாப்டரை நீங்கள் எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட புத்தகத்தில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு டைம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தில் இருக்கிற அநேக வீரர்கள் அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள், நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நோயை எதிர்த்து நிற்க முடியல. அந்த நோயை அவர்களுக்கு சுகமாக்குறதுக்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்கிருந்து வர்றதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில் ஒரு லைட் எடுத்து, அதான் நம்ம அவர்களை அடைமொழியாய் சொல்வார்கள், கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்வாங்கல்ல, தன்னுடைய கையில் விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலைமட்டிலையும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த தலைவனிடத்தில் சொல்லுவாங்களாமா, டேய் நீ யாரு? நீ பெரிய யுத்த வீரன், இந்த வியாதி ஒன்றும் பண்ணாது, நீ எழும்பி நிற்ப, நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ ஒரு யுத்த வீரனா நிற்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை வீழ்த்துற, நீ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வர போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்லையும் போய் பேசி 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 அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்லை, அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு. நான் நம்புறேன், உங்க வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறவங்க, உங்க வீட்டில் உடஞ்சு போய் கிடக்கிறவங்க, தைரியமே இல்லாமல் இருக்கிறவங்க இடத்துல பார்த்து நீங்க நிறைய பேர் எதில் அவங்கள தைரியப்படுத்தணும்னா வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளால் நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தையில் ஒரு தைரியத்தை தாங்க ராஜா. நான் வார்த்தையை மைனஸா பேசிடக்கூடாது. ஒரு நாட்கள்ல பல மணி நேரங்கள் பல வார்த்தைகள் நான் குறைவாதான்ப்பா பேசுறேன், நான் நொந்து போனதாப்பா பேசுறேன், ஆனா இப்படி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வளர்த்தி கொள்வதற்கு மூன்றாவது தேவையான ஒரு சத்தியத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் தாவீது என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு தாவீது என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரணியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனிங்க. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரணியினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இப்போ என் கூட இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் வரணும்னா நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, எடுக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த போராட்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பக்கத்துல யார் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும். என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க, இல்ல உங்க பக்கத்திலே இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் வேணும்னாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ல. இப்பொழுது இந்த உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியசாலியாய் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அப்ப
அப்பதான் தைரியசாலிகளாக மாற முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளாக மாறவே முடியாது. தைரியசாலிகளாக மாறவே முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவர்களால ஜெயிக்க முடியாம தாவீது ஜெயித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, என் கூட இருக்கிற பலன் இல்லை. டே, நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்ப்பா, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய நபரா வேணாலும் இருக்கலாம்ப்பா, உன் சக்தி பெருசா இருக்கலாம், உன் ஈட்டி பெருசா இருக்கலாம், உன் தலைசீரா பெருசா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய உயரமான ஆளா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் போதே சவால் விட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்துரு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, பிசாசு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா அந்த காரியத்தை விதைச்சிட்டான். பிரச்சனையை ரொம்ப பெருசா காண்பிச்சு ஆண்டவரை சிறிதாய் காண்பித்து பழகிட்டாங்க. அதனால்தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இல்ல இல்ல இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, கரடிக்கு பயப்படல. காரணம் என்ன அப்படின்னா, யூதருக்கு ராஜசிங்கம் என் கூட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த கரடிக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிக்கை செய்யுங்கள், என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற நபர்கள் பயப்படலாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பயப்படலாம், ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை எங்க போனாலும் அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னும் நீங்க சங்கீதக்காரனுடைய காரியத்தை எல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 3ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். 6வது வசனம் 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் ஏன் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, என்னை சுற்றி படையெடுத்து வர்றாங்க, ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்கள் 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 46வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஏன் அப்படின்னா கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் தான் சொல்ல போறோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய மனதைரியம் எதுல வளர்த்தப்படும் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத நீங்க அடிக்கடி அறிக்கை செய்யுங்க, அடிக்கடி யோசிங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இதை சொன்னீங்கன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை அறியாமலே எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்குள்ள தைரியம் வரும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தைரியத்தை வளர்த்து கொள்றதுக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசினார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு சூழ்நிலைகளை பார்க்கும் போதே சாதாரணமாக பார்த்துடணும். 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு தன்னுடைய வார்த்தையை பேசும்போது தைரியமாகவே பேசணும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு என் கூட மனுஷ பலன் அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்திலே நீங்கள் எழும்பி நிற்கலாம்.